நான் வந்து சாவர வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால முடியாது. என்ன கேட்டாங்க, ஏன் நீங்க டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க, வாடகை விட்டு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்துதான் பொழுது போகுது. ஜாலியா இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பாக்குறாங்களே ஒழிய. அப்ப போய் கேட்டு பாருங்க, சரி இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டேன் சினிமாக்காரன். விஜய் நீங்க பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே பார்த்திருக்கேன். நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்திருக்கேன் இவங்கள. ஆனா இப்ப சொன்ன நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. இங்கே கூடி இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், அற்புதமான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாம போயிடுச்சு, அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பண்ணன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது, அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. எங்க இங்க இல்ல, நார்த்ல இல்ல, இங்க ஆக மாட்டாங்க, இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும்னு தான் வந்தார். இல்லப்பா வந்துட்டு நைஸா கேசட் வெளியிட்டு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா, நான் அந்த இதுலதான் வந்தேன். ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன். நான் பொதுவா இந்த கேசட் வெளியிட்டு விழா இதுக்கெல்லாம் போறதே இல்லை. Now it has become change ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம், இதுல இருக்கிற சிரமம் தெரியாம தியேட்டர்ல படம் பார்த்துட்டே இருப்பான், இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த போன்ல. நல்லா இல்ல, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போடும். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம், தமிழ் நீதான் பார்க்கணும். இது தெலுங்குக்காரங்க பார்த்தோ இல்ல ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்ல மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால நீ பார்க்க வேண்டும். நீங்க எல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது கார்ல, நான் அதுக்குதான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்ல இருந்து நாங்களாம் ஒன்னா இருந்தோம். எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். கார்ல பேட்டப்படுற நடிகர் கூட திரும்பியே பார்க்காத, அவன் வந்து ராதரவிடா அப்ப நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா. ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும். இது ஒரு டெம்பரரி லைன் தான், இல்லைன்னு சொல்லல, பட் இது பெர்மனண்டா இருக்கும். இப்ப கூட எங்க அப்பா எம்ஆர் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க. நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன், இந்த வயசுல கூட நானே 71 வயசு ஆகுது எனக்கு, 51வது வருஷம் இது எனக்கு சினிமால. நான் வந்து வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாயக்கு. என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிட்டு இருக்காங்க. லண்டன் போனா கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறது இல்லை, அங்க போய் அந்த எப்படி கத்திக்கிட்டு
அது இன்னும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவரு. அவரு மாதிரில நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளவு ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்கு நிறைய. அதனால சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்ல நடிப்போம். ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி, இல்ல சார் அவர் படத்துல போடலாம், லேட்டா வருவாரு, சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படத்துக்கு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட், நல்லா நடிப்பாரு சார், அது ஒரு தொல்லை. இப்ப எப்படி இருக்கு பாரு இப்ப சினிமா, நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்ப இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ள ஒரு வருத்தம் இருக்கு. நம்ம இல்லாம போயிட்டு இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிருக்காரு, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்ல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, வேற யாருக்குமே வராது. நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையா போட்டோ, நம்ம போட்டோவே போடலையே யோசிச்சிருக்கேன். இதுல மனிதர்களுக்கு உண்டுதான், கஷ்டப்பட்டோம் வரலையே. ஆனா இங்க தம்பிதுரை விட்டு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு, போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோவும் போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில உட்கார, இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டு. அப்பதான் நாங்க மியூசிக் டைரக்டரை பாக்குறோம், இவங்களை பாக்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாரையும் பாக்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசா பாக்குறேன். என்ன பாரு, அவர் சொல்றாரு, நான் சினிமாலதான் உழப்பிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினைச்சேன்னா சொல்றாரு. நீ இப்ப வந்துட்டு இல்ல, நீ ஏன் வந்துடுவ, இன்னும் பெருசா வருவேன், சிறுசா ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் வேணும். நான் ரொம்ப வெங்கல பாத்திரம் கடக்குள்ள யானை போட மாதிரி நான் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிக்கணும்னா சீரியஸ் ஆயிடுவேன், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். நான் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்கு செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்ட திருடுறது, புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது, எங்க அப்பாட்ட திருடுறது, ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லாம இல்ல, அவங்க அளவுல இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியா, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது. ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாரு, தூங்கும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமால விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான் பொழுது வேற ஆளை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்துல 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆபரேஷன் நான் பண்ண, அப்புறம் பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடச்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்பதான் சினிமால நடிக்க ஆரம்பிச்சேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா? ஏன் அது மட்டும் போட மாட்டேங்க? அவர் நல்லா இருக்கார், நல்லா நடக்கிற போட. அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன், அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்ப போடுறாயா? இதை ஒண்ணும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கிறேன், என்னையா? இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு, அது என்ன 2 வருஷம் ஆச்சு, கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இதை நிறைய நான்லாம் சாகுற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால முடியாது. என்ன கேட்டாங்க, ஏன் நீங்க டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன், டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியா நடிக்கலன்னா உங்களை மாதிரி 1 மோர்லாம் கேட்க மாட்டேன், இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்கோட டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுக்குதான் சொல்றது நானா, ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்ன விட்டுருவாங்க, அதனால அதை போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறேன்னு கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் கொலை செய்வேன் சொல்லுவார்,
எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். ஒண்ணும் இல்ல, விஜய் நீங்க பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே பார்த்திருக்கேன். நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்திருக்கேன் உங்களை. ஆனா இப்ப சொன்னேன், நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்ச பார்த்து வந்தேன், அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்கதான் நினைக்கிறேன். அப்பதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா, பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதுக்காக சொல்றேன். இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டிருந்தது. நிச்சயமா சொல்ற, தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது இந்த படம், ட்ரோமால விடாது. எல்லாரும் ஹெல் அண்ட் ஹெல்த்தியா நல்ல படம் வந்து சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்ப கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்துல உட்கார்ந்து இந்த இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பு தான் போய் பார்த்துருவேன். ஆனா எனக்கு பார்க்கணும் சில படங்கள் இருக்கு, இருந்தது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிகைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? அதான்டா எனக்கு தெரியல, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும், நிம்மதியா இருக்கும், அது தப்பு இல்லை. இப்ப சொல்லும் போது கூட அவரு 7 பொம்பளை வச்சிருந்தாரு, அவரு வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவரு வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா, ஏன்டா தொல்லை பண்ற, விடுறா, என்ன விடு, நான் அப்படி இருக்க, நான் இல்ல இல்ல நான் குவைட்டா இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பா எழுதுவாங்க, அவர் நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அது எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி, நிறைய வேணும், செய்தி வேணும். இப்ப பாருங்க, அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லல, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது, எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? அதுல பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டிருக்கானே, கேட்டா மது ஏதோ ஒண்ணு, கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுட்டு கொண்டுட்டாங்க. எவ்வளவு கொலை! முந்தியாவது அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும், இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதுல நடுவுல நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க, நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து பளபளன்னு போகிறது. எதுக்கு இது பளபளன்னு போனான்னா உளவளன்னு போனா? அவன் எடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்ற கதை தான், நான் எப்ப சொல்லுவேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையா சார்? நல்லா ஆக்ட் பண்ணல, நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டாங்க, அதெல்லாம் போயிடுச்சு, நல்ல நல்ல தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். இல்லடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? வெலிங்டன் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம்.
அந்த ரிலீஸ் பண்றதுதான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிகேட்டட். இந்த தியேட்டர்ல இருந்து எப்ப இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்து இப்படியேதான். நல்ல பேப்பரை பாக்குறேன். பெரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடிச்சேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சுங்க. பிரமாதம் போதுங்க நம்ம படம். வெற்றிகரமான 3வது நாள் சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் வெற்றிகரமான 3வது நாள். 3வது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதுதான். நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம 3வது நாள் பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம். சக்சஸ் ஆயிடுச்சுடா படம், எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு. ஏன்னா தயவு செய்து நீங்கள், நம்ம தமிழர்கள் கேட்கிறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. நல்லது செய்யறதுக்காக கேட்கிறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுது ஒழிய பருத்தி கொட்ட புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்கிறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்ட புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன், பட் ஓடணும். ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்துல. ஏன்னா 200 தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்க கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்க பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இதுல இந்த குடும்பம் என் குடும்பம் தான். ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால எங்க குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணலாம். எங்களுக்கு எல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்துதான் பொழுது போகுது. ஜாலியா இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பாக்குறாங்களே ஒழிய. அப்ப போய் கேட்டு பாருங்க, சரி இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டேன் சினிமாக்காரன். ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனா வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டேன். அதனால நீங்க பண்றதுலதான் எங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுகிறேன். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது, ஞாபகம். நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது ட்ரைலர்னு இருந்து சொல்ல கத்துட்டு முதல்ல இருக்கு. ஆனாலும் என்னது ஆனாலும் இல்ல, அது இந்த இடத்துல ஃபுல் படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்க. நான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்துல இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தியேட்டர்ல போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு மிஷின் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தியேட்டர்ல போய் பார்த்தாதான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டர்ல போய் பார்த்தா பிசாசெல்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு கைத்தட்டல் வந்தது, எவ்வளவு கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக புது செருப்போ ஏதோ ஒண்ணு எடுத்தாரு நடிகர் பார்த்திபன் சார். அவரு எப்பயுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனா புதுமையா எடுப்பார். இதை நான் போய் தேட்டர்ல போய் பார்த்தேன். அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், இப்போ படத்தை போய் பார்த்தேன் தேட்டர்ல, நல்லா இருப்பார். ஏன்னா நல்லா இருந்தா ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. மத்ததெல்லாம் மத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க போல பேரு. எவ்வளவு தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழ்ல வைக்கணும். தமிழ்ல வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியே. இப்ப தேங்க்யூன்னு சொல்றோம், இல்ல தமிழ்ல சொல்லுங்க நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியா வரும், இந்த ட்ராமா ஈஸியா வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள்
அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சுதான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிட்டு வீட்டுல தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா பண்ணி டைரக்ட் பண்ணுப்பான்னு சொல்லல. ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்காங்க. கஷ்டம்னா எந்த கஷ்டம், பல கஷ்டத்தை சொல்லணும். அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக திராவிட இயக்கங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.